ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. எதுவும் கரிஞ்சிடக்கூடாது. வேக வச்ச முட்டை இருக்குல்ல, அதை 2-3 கீறிக்கோங்க. எண்ணெயில் போடும்போது முழுசாக போடும்போது வெடிக்கும். அதனால் 2-3 கீறிக்கிட்டு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுலேயே அதோட காரத்தன்மைலாம் இறங்கணும் முட்டையில். அதனால தான் ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லே வச்சு வறுத்துக்கோங்க. அதே எண்ணெயிலேயே வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 2 நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இதிலே மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டுக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும். ஒரு பிடி கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்ட பிறகு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே நம்ம உப்பு ஏற்கனவே எண்ணெயிலே சேர்த்துருக்குறோம். பார்த்துட்டு தான் நம்ம செக் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். அதனால் காரத்துக்கும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். வர மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த மிளகாத்தூள் கட்டி முட்டியும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்ட பிறகு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அது கொதிக்கட்டும். அதில் தேங்காய், சோம்பு, என்கிட்ட முந்திரி பருப்பு இருக்கிறதுனால நான் ஒரு 7 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். குழம்பு கொதிச்சிருச்சு. முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அது கொதிக்கட்டும். நான் சொன்னதெல்லாம் அரைச்சிக்கோங்க. அது கூட ஒரு இஞ்சி பூண்டும் வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அந்த பேஸ்ட்டையும் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான முட்டை குழம்பு ரெடி. இது நம்ம ரைஸோடையும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரியும் சாப்பிட்லாம்.